துலாம் ராசி தமிழ் புத்தாண்டுல எப்படி இருக்கு? துலா ராசி குறிப்பாக சித்திரை 3 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1 2 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி துலா ராசி. நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவராகவும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதில் திறமையாக செயல்படக்கூடிய நபராகவும் விளங்கக்கூடிய துலா ராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான், 4 5க்கு அதிபதியான சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ராகு 6ல் இருப்பதால் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். அடுத்து தொழில் வியாபாரத்தில் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இக்கட்டான நேரத்தில் தகுந்த உதவிகள் கிடைத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பொன்னவன் என போற்றப்படக்கூடிய குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் 7ல் சஞ்சரித்தாலும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளவு சிறப்பு என சொல்ல முடியாது. அதன் காரணமாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குரு 8ல் இருந்தாலும் துலா ராசிக்கு 3 6க்கு அதிபதி குரு என்ற காரணத்தினால 8ல் இருந்தாலும் பெரிய கெடுதிகளை ஏற்படுத்த மாட்டார். 3 6க்கு அதிபதி 8ல் இருப்பது விபரீத ராஜயோகம் என்ற காரணத்தினால எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை துலா ராசிக்காரங்க அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் உண்டாகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது, உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய தலங்கள் என்னதுலாம் சார்? துலா ராசிக்காரங்க கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, அடுத்து பார்த்திங்கன்னா சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து குறிப்பாக விநாயகருக்கு வழிபாடு மேற்கொள்கிறது, சதுர்த்தி விரதம் இருக்கிறதுலாம் கூட ஒரு வளமான பலன்களை கண்டிப்பாக துலா ராசிக்கு ஏற்படுத்த உதவும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.